யோவான் சுவிசேஷம் 1:51 விதமாய் சொல்கிறது. சீக்கிரம் வாசிப்போம். பின்னு இயேசு அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொன்னா வெரி சர்டன், நிச்சயமாக திட்டமாக நான் உனக்கு சொல்றேன், மனுஷகுமாரனிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். இன்றைக்கு மனுஷகுமாரன் எங்கே இருக்கிறார்? ஒன்று தேவனுடைய வலது பாகத்தில் இருக்கிறாரு, அடுத்தது நமக்குள்ளே என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே தேவ தூதர்கள் இன்றைக்கு நமக்குள்ளே இருந்து ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் என்பதை ஆவியின் கண்களால் நீ பார்க்கணும். ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 கண்கள் இருக்கிறது. ஒன்று இந்த மாம்ச கண்ணு, அடுத்தது உள்ள இருக்கிற ஆவியின் கண்ணு. அடிக்கடி அன்றாடம் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கிறியோ ஜெபிக்கலையோ, ஆண்டவரே என்ற ஆவியின் கண் என்ன செய்யும்? திறந்து விடணும். ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். நான் ரொம்ப நாள் ஜெபிக்கல, இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முந்தி உனக்கு என்ன செய்யறேன்? சொல்லி கொடுக்குறேன். எதுக்கு ஜெபிக்கிறியோ ஜெபிக்கலையோ, உள்ள இருக்கிற ஆவியின் கண்களை திறந்து விடும்.